Welcome back to my channel Tamil Queen Eden. So இன்னைக்கு நாம இந்த வீடியோல tips for meal planning தான் பார்க்க போறோம். Tip number 1, create a base note. Create a base note னா என்னன்னு நான் descriptionல தரேன். நீங்க அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சாம்பார் குழம்பு வகைகள் அதுல வந்து நீங்க ஒரு பேஸ் நோட்டை ரெடி பண்ணனும். பொரியல் இதெல்லாம் வச்சு ஒரு பேஸ் நோட் ரெடி பண்ணனும். அதுக்கு 7 days 4 column இருக்கும். 7 days 4 column, morning, afternoon, snacks, evening, night. இதை வச்சு இந்த காலமை நீங்கள் ஃபில் பண்ணணும். பேஸ் நோட் ரெடி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் திங் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸ். நீங்கள் ஃப்ரிட்ஜ்குள்ளே எதெல்லாம் வச்சுக்கிங்க, ஒரு 4 கரண்டி மாவு இருக்குது, 2 கேரட் இருக்குது, ஒரு முட்டை இருக்குது அப்படின்னா அதை வச்சு டே 1க்கான ஏதாவது ஒரு காலமில் அது ஸ்நாக்ஸ் ஆகவோ இல்லைனா மார்னிங் டிஃபன்லேயும் வந்து இருக்கிற திங்ஸை வச்சு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடணும். அப்போ அந்த காலம் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம மற்ற காலத்துக்கான திங்ஸை போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் போதும். அப்போ லெஃப்ட் ஓவர் திங்ஸும் உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும். என்னடா ஒரு முட்டை மட்டும் இருக்குது, கேரட் மட்டும் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அதை மறந்து ஃப்ரிட்ஜில் விடவும் தேவையில்லை. லெஃப்ட் ஓவர் திங்ஸை யூஸ் பண்ணியாச்சா? டிப் நம்பர் 3, சீசனல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், உங்களுக்கு மணி வந்து சேவும் பண்ண முடியும். ரீசனபிள் ப்ரைஸில் நல்லா கிடைக்கும். அது கிடைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போது 7 நாளுக்கான 4 காலம்ஸ் இருக்கா? அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ, அது வந்து உங்களுக்கு சீசனல் ஃப்ரூட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டொமேட்டோவை நீங்கள் சட்னியாக யூஸ் பண்ணலாம். அடுத்த நாள் தக்காளி சாதமாக யூஸ் பண்ணலாம். அடுத்த ஒரு 2 நாள் கழித்து ரசத்தில் இல்லை சூப்பு, ஈவினிங் இதில் சூப்பு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிப் நம்பர் 5, பர்ச்சேஸ் பண்ணுற பேசிக்கான வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு அந்த வீக் நோட் பண்ணுங்கள். முகூர்த்த நாள் ஏதாவது வருது, ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னும் போது ஆல்டர்னேட்டிவாக ஒரு காலமில் நீங்கள் இப்போது டியூஸ்டே இல்லை ஃப்ரைடே வந்து தேங்காய்லாம் உடச்சி கும்பிடுவீங்க சாமி அப்படின்னா அது வந்து நீங்கள் அடுத்த எதுவும் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் தேங்காய் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த காலம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். நீங்கள் வந்து படைச்ச பொருட்கள் வந்து வீணாகவும் ஆகாது. இப்போ வெத்தலை கூட வச்சு படிப்போம். அது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அல்வா கிண்டுவோம் அதை வச்சு. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற திங்ஸை அந்த ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வருது அப்படின்னா திங்ஸை வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும், 2 in 1 ஆகும். அடுத்த டிப் நம்பர் 6, பர்ச்சேஸ் ஆல்டர்னேட்டிவ் திங்ஸ். ஸோ உங்களால் எப்போயுமே சமைச்சிலாம் இருக்க முடியாது இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஈஸியாக சமைக்கிற மாதிரியான 1-2 பாஸ்தா, மில்லட்ஸ் வகையில் இருக்க நூடுல்ஸு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ஈஸியாக சமைக்கிற மாதிரி. டிப் நம்பர் 7, லாஸ்ட்டாக நீங்கள் வாங்கி வந்த திங்ஸு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை வச்சு குருமாக்கு இந்த வெஜிடபிளை யூஸ் பண்ணிக்கலாம், சாம்பாருக்கு இதை யூஸ் பண்ணிக்கலான்னு நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிடுங்க அந்த எல்லா காலமும். இது உங்களுக்கு ரொம்ப